தற்போது ஒரு அண்மை செய்தி. புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக பொதுமக்கள் 15 நாட்களில் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி எம் சத்யநாராயண் தலைமையிலான ஒரு நபர் குழுவும் அறிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மாநில அளவில் என்னென்ன திருத்தங்களை கொண்டு வரலாம் என்பது குறித்து அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்பொழுது 15 நாட்களில் புதிய குற்றவியல் சட்டங்கள் திருத்தம் குறித்து கருத்து தெரிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக பொதுமக்கள் 15 நாட்களில் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையிலான ஒரு நபர் குழு என்பது அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சட்டங்களின் சட்டம் ஆகிய சட்டங்கள் நடைமுறையில் இருந்த நிலையில் ஒன்றிய அரசால் அவை பாரதிய நியாய சன்யா என்ற திட்டம் என்பது தொடங்கப்பட்டிருந்தது. ஜூலை 1ஆம் தேதி முதல் இச்சட்டம் என்பது நடைமுறைக்கு வந்திருந்தது. இந்த நிலையில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முறையாக வாதங்கள் எதுவுமின்றி மாநிலங்களின் கருத்துக்களை கேட்காமல் அவசரமாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டங்களில் பல்வேறு பிரிவுகளை எதிர்த்து நாடெங்கும் எதிர்ப்புகள் என்பது போராட்டமாக நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்த சட்ட திருத்தங்களில் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளன என்பதை தெளிவாக தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் மூலமாக எழுதி அனுப்பியிருந்தார் மத்திய அரசுக்கு. இந்த நிலையில் இந்த புதிய சட்டங்களில் மாநில அளவில் பெயர் மாற்றம் உள்ளிட்ட என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதை ஆராய்ந்து அரசுக்கு பரிந்துரைத்து சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்திட முதலமைச்சர் வலியுறுத்தியிருந்தார். தற்பொழுது இந்த புதிய சட்டங்கள் குறித்தாக தெளிவாக ஆராய்ந்து மாநில அளவில் வழக்கறிஞர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தயாரிப்புகளுடன் ஆலோசித்து பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய என்னென்ன சட்ட திருத்தங்களால் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக அறிக்கையாக தற்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் புதிய குற்றவியல் சட்டத்திற்கு தொடர்பான பொதுமக்கள் 15 நாட்கள் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு நபர் குழு என்பது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இணையதளம் மூலமாகவும் பொதுமக்கள் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.